இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசக்குறள் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு நா. விஜயகுமார் BE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் PE. திருக்குறள் 18ஆம் அதிகாரம் வெஃகாமை. குறள் 171 முதல் 180 வரை. குறள் 171. நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடி பொன்றி குற்றமும் ஆங்கே தரும். பொருள்: நீதியின்றி பிறர் பொருளை விரும்பினால் அது குடும்பத்தையும் கெடுத்து பழியையும் உண்டாக்கும். குறள் 172. படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர். பொருள்: நீதியை மதிப்பவர்கள் பெரிய லாபம் கிடைத்தாலும் பிறர் பொருளை விரும்பி பழிக்கு ஆளாக மாட்டார்கள். குறள் 173. சிற்றின்பம் வெக்கி அறனல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர். பொருள்: நிலையான இன்பத்தை நாடுபவர்கள் சிறிய இன்பத்திற்காக அறமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். குறள் 174. இளமென்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர். பொருள்: அறிவுடையவர்கள் வறுமையை காரணம் காட்டி பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள். குறள் 175. அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின். பொருள்: பிறர் பொருளை விரும்பி தவறாக நடப்பவரின் அறிவால் எந்த பயனும் இல்லை. குறள் 176. அருள் வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும். பொருள்: அறவழியில் வாழ்பவனும் பிறர் பொருளை விரும்பினால் கெட்ட வழியில் சென்று அழிவான். குறள் 177. வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். பொருள்: பிறர் பொருளை விரும்பி அடையும் செல்வம் நிலையான நன்மையை தராது. குறள் 178. அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெஃகாமை வேண்டும் பிறன் கை பொருள். பொருள்: செல்வம் குறையாமல் இருக்க வேண்டுமெனில் பிறர் பொருளை விரும்பாமல் இருக்க வேண்டும். குறள் 179. அறனறிந்து வெஃகா அறிவுடையார் சேரும் திறனறிந்து ஆங்கி திரு. பொருள்: அறத்தை உணர்ந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையவர்களிடம் செல்வம் தானாக வந்து சேரும். குறள் 180. இரளீனும் எண்ணாது வெக்கின் விரலீனு வேண்டாமை என்னும் செருக்கு. பொருள்: பிறர் பொருளை விரும்புவது அழிவை தரும், விரும்பாமை பெருமையையும் வெற்றியையும் தரும். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.